ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்தி கிச்சன். ஸோ ஹெல்தி கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொள்ளு ரசம். ஸோ இது வந்து சளிக்கு ரொம்பவே நல்லது. ப்ளஸ் ஃபீவர் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு உடம்பும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கொள்ளு ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, கொள்ளு பருப்பு நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். புளி வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன், சின்ன லெமன் சைஸ் அந்த மாதிரி. அப்புறம் 4 தக்காளி, பூண்டு 4 பல், குருமிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 1/4 டீஸ்பூன், சும்மா கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க, நிறைய சேர்த்துக்க வேணாம். ஸோ இதை நம்ம வந்து எல்லாத்தையும் வறுக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளுப்பருப்பு போடுறோம். ஸோ நம்ம கொள்ளுப்பருப்போடவே சீரகம், மிளகு, மல்லி, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம இப்போ பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம வறுத்ததை வணக்கினது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைச்சிட்டோம். ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோன்னா, தக்காளியும் புளியும் நம்ம வந்து இப்போ வேக வைக்கணும். நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஊற வச்ச புளி, அப்புறம் 4 தக்காளி நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போடுறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து தக்காளி புளி இதை வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து கையிலேயே நம்ம நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ இது எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நான் தாளிக்கிறதுக்காக கருகாப்பில், அப்புறம் வந்து ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அரைக்கும் போது நான் மிளகாய் சேர்த்துறதுனா கூட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைக்கு காரமாக இருக்குன்றதால நான் இப்போ தாளிக்கும் போது சேர்த்துக்கிறேன். கடுகு. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஆயில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணுறேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இதை போடலாம். இதில்
அரைச்சதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ ரசம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி புளி, அதை நம்ம இதோடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு, அப்புறம் வந்து ரசத்தூள் வேணும்னா நம்ம கடையில் வாங்குறது லைட்டாக அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி தேவையில்லை. ஸோ நம்ம அடிஷ்னல் டேஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரசம் கொதிக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். கடைசியில் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வாய்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.